அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன மினி விலாக், நான் எங்கே போயிருந்தேங்கிறது பார்க்கலாமா? ஈவினிங் மேலே கிளம்பி நாங்கள் 2 பேரும் லூலுக்கு பக்கத்தில் உள்ள கார்னிஷ்க்கு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து கடலுக்கு நடுப்புற இந்த பள்ளிவாசல் பார்க்கவே அழகாக இருக்கும். அதுவும் நைட் நேரத்தில் இந்த வார்ம் லைட்டில் நமக்கு ப்ரெசென்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் அங்கே வாட்டர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் அந்த பாறையில் ஒரு பூனை அழகாக உட்காந்துருந்துச்சு. கூப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் நேரம் நின்று அதை திரும்பி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வின்டராக இருக்கிறதுனால ரொம்ப நேரமும் நம்ம அந்த பனியில் நம்ம இருந்தோன்னா உடம்புக்கும் ஒத்துக்க மாட்டுது. ஹெல்த் வைஸாக கோல்டு காஃப் இந்த மாதிரி ஆகிடுது. அதனால எங்கே வெளியே போனாலும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரிட்டர்ன் வந்துடுறது. அன்றைக்கி அந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் வெளியே இருந்துட்டு, இங்கே எங்கே பார்த்தாலுமே பூனைகள் நிறையா இருக்கும். அது கூட நான் பேம்பர் பண்ணலான்னு போவேன், சில பூனை ஓடியே போயிடும். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் ஆச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். டின்னர் ஏதாச்சும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு. இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் கார்னிஷ் பக்கத்துலேயே இருக்குது. அதனால் அப்பப்போ நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரதே கார்னிஷ் தான். அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் ஆகி டின்னருக்கு வந்து ப்ரூஸ்டர் சாப்பிட்லாம் டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால் குஃபா சூஸ் பண்ணியிருந்தோம். சவுதியை பொறுத்த வரையும் ப்ரூஸ்டர் ஷாப் சுற்றி நிறையா இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த எங்களுக்கு ஃபேவரட் இந்த குஃபாவும் தான். அதனால் ஓகே இன்றைக்கி குஃபாவில் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டேக்அவே தான் எடுத்திருந்தோம். டைனிங் பண்ணல, பார்சல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. குஃபாவில் வந்து சிக்கனுமே சூப்பராக இருக்கும் ப்ரூஸ்டர். அட் த சேம் டைம் நமக்கு அஃபோர்டபுளாகவும் இருக்கும், நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதனால தான் அங்கே சூஸ் பண்ணுறது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சவுதியில் இருந்தீங்கன்னா குஃபா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து 4 பீஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் குபூஸ் பேக்கெட் கொடுப்பாங்க, கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் சாஸ் மைனஸ்லாம் இருக்கும். நீங்கள் சவுதியில் இருந்தால் குஃபாவில் சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் எங்களுக்கு அந்த டே போச்சு. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் காலிதியா விலாக்ஸ். See you.